தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே ஒரு பைக்கை கார் தரதரவென இழுத்துச் செல்லக்கூடிய அதிர்ச்சி காட்சி வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இருசக்கர வாகனம் என்பது இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிவா, இது குறித்த விவரம் என்ன? ஏன் அந்த வாகனம் அப்படி இழுத்துச் செல்லப்பட்டது? நிச்சயமாக வாலாஜா சுங்கச்சாவடி அருகே வேலூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார், அந்த காரில் டாக்டர் பொருத்தப்பட்ட அந்த கார் இங்கு அதிவேகமாக டோல்கேட் கடத்த முயன்ற போது அங்கு சாலையில் கடத்தி சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தை இடித்துவிட்டு மற்றொரு இருசக்கர வாகனம் இடித்துவிட்டு சுமார் அதை இடித்து விட்டு வேகமாக சென்ற இடித்த வேகத்திலேயே அந்த காருக்கு அடியில் சிக்கிய அந்த இருசக்கர வாகனம் சுமார் டோல்கேட்டிலும் நிற்காமல் 1 கிலோமீட்டர் தூரமாக அந்த வாகன ஓட்டிகள் வேகமாக நிற்காமல் சென்றார். அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கு அந்த காரை மடக்கி பிடித்தனர். அந்த கார் வேகமாக சென்று தேசிய நெடுஞ்சாலையில் அங்கு பயணிக்கும் வாகனங்கள் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. காயத்ரி, இந்த விபத்தில் பாத்தீங்கன்னா அந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 வாலிபர்கள் உட்பட மற்றொரு 4 பேர் காயமடைந்து வாலாஜா அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர். இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 வாலிபர்கள் வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிஎம்சி மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து வாலாஜாபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சிசிடிவி காட்சிகள் வாலாஜா டோல்கேட் எடுக்கப்பட்ட காட்சிகளால் இந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி சிவா, விவரங்களை வழங்கியமைக்காக.